ஹாய். ஸோ இப்போது நம்ம அமிக்ரூமி பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த மாதிரி கேப்ஸ் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இதில் இவங்க போட்டிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் அவங்க டிக்ரீஸ் போடும்போது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துலலாம் தான் அவங்களுக்கு கேப் வருது. இந்த கேப்ஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து ரொம்ப வேகமாக நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி கேப்ஸ் யூஸ்வலி வந்து 1 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் ஆர் கண்டினியூஸ் டிக்ரீஸ் போடும்போது தான் இந்த கேப்ஸ் வரும். ஓகே, இப்போது நான் வந்து அடுத்த என்னோடய ரோ பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் ரோ தான். ஓகே, இப்போது டிக்ரீஸ் ரோ ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போடணும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நார்மலாக நம்ம சிங்கிள் க்ரோஷே போடும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே, அதாவது இந்த ரோக்கு மேலே இப்படி அலைன் பண்ணி அதுக்கப்புறமா இப்படி வெளியே எடுப்போம். ஓகே, இது நார்மல் ஸ்டிச்சஸ்க்கு, இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ்க்கு வந்து இது ஓகே, இது வந்து கேப் தெரியாது. அதே இது நீங்கள் டிக்ரீஸ் போடுறீங்க, அந்த மாதிரி போடுறீங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் வச்சுக்கணும், இங்கேயே வச்சு டைட் பண்ணிக்கணும். அதாவது சைடில் திரும்ப அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு திரும்ப இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த லூப்பும் நீங்கள் இப்படி டைட்டாக எடுத்துகிட்டு சைட்லையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே டைட்டாக வச்சுக்கோங்க. திரும்ப இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே டைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு வாட்டி புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டிக்ரீஸ் ஸ்டிச் வந்து ஹோல் இல்லாமல் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு இதுக்குமே வந்து வித்தியாசம் தெரியும். இந்த ஸ்டிச் நல்லா டைட்டாக போட்ட ஸ்டிச்சு, இந்த ஸ்டிச் வந்து நான் மேலே இப்படி வச்சு அலைன் பண்ணி போட்ட ஸ்டிச்சு. இப்போது நான் இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சு நான் போடும் போது அந்த ஹோல் வராது. அதாவது இந்த டிக்ரீஸ் நான் போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் போடும் போது அந்த ஹோல் வராது. அதே இது இந்த லூசர் ஸ்டிச்சில் போடும் போது அந்த ஹோல் வரும். இப்போ இந்த டிக்ரீஸில் போட்டு காட்டுறேன். ரெண்டுத்துலேயுமே டிக்ரீஸ் தான் போட்டிருக்கேன். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹோல் தெரியுது உங்களுக்கு. அதே இது இதில் தெரியல பாருங்கள். இது வந்து இப்போ நான் லூஸ் பண்ணது ஒரு ஹோல், இங்கே அது வந்து சுத்தமாக தெரியல. அதே இது இங்கே தெரியும். நான் உள்ள ஸ்டஃபிங் வச்சேன்னா இன்னும் நல்லாவே தெரியும்.